தென்மேற்கு பருவமழை தொடங்கிச்சோ இல்லையோ என்ன காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் தான் மழை வர வேண்டும் என்கிற நியதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த கலிகாலத்தில். முன்னாலையெல்லாம் இந்த மே கடைசியில் என்ன செய்யும், எங்களுடைய செங்கோட்டை தாலுகாவில் அந்த வாடகை காற்று வந்துடும். மே 15 என்ன செஞ்சிடும், வாடகை காற்று வந்து மே 20க்கு பிறகு சாரல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஜூன் 1ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை லட்சத்தீவுக்கு அருகே தொடங்கி கேரளாவுக்கு வந்து கேரளாவிலிருந்து என்ன செய்யும், நாடு முழுக்க பரவும். குஜராத்தினுடைய தபதி நதிக்கரையினுடைய தெற்கு முகத்துவாரம் வரை அந்த மழை பரவுவதாக சொல்கிறார்கள். அது எப்போ போய் சேருது அப்படின்னா ஜூலை 18 தான் போய் சேருது. நாடு முழுக்க இந்த தென்மேற்கு பருவமழை ஜூலை 18 தான் போய் சேருது. ஆனால் நான் பிறந்த இந்த செங்கோட்டை வட்டாரம் என்ன செய்யுது, அந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளேயே பலத்த சாரல் மழையை எதிர்கொள்ளும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது தலையில் கொங்காணி போட்டுட்டு பள்ளிக்கூடம் போகும். அப்போ கொங்காணின்னு ஒன்று உண்டு. அது வேற ஒன்றும் இல்லை, சாக்கை உள்ள கூடி மடித்து தலையில் போட்டுக்கிறது. அப்போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க. தூக்குவாளியில் சோறு கொண்டு போய் படித்த காலத்திலே வருடத்திலே 9 மாதம் இந்த செங்கோட்டை தாலுகா மழை பெய்தது. செங்கோட்டை தாலுகாவில் 9 மாதம் நனைஞ்சிக்கிட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும் பிள்ளைங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். எங்கு பார்த்தாலும் பசுமை மண்டி கிடக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாடு கமர்ஷியல் ஆகிவிட்டது. விவசாயம் கமர்ஷியல் ஆகிவிட்டது. எல்லாமே கமர்ஷியல் ஆகிவிட்டது. தாய்ப்பால் மட்டும்தான் இன்னும் கமர்ஷியல் ஆகவில்லை என்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே அத்தனையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், விவசாயத்தை இன்றைக்கு கமர்ஷியலாக மாற்றி கொண்டிருக்கிறோம். உணவுக்கு தான் விவசாயம் செஞ்சோம் ஒரு காலத்தில். நம்முடைய முன்னோர்கள் விவசாயம் செய்தது உணவுக்காக மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறி இருக்கிறது. பருவம் தப்பிய மழைகளால் விவசாயி என்ன செய்யறான், நூலாகி போய் கிடக்கிறான். பெருமைக்காக விவசாயம் செய்கிறோம் நாங்கள், அதான் உண்மை. பெருமைக்காகத்தான் விவசாயம். இந்த தொழிலை விட்டு போக முடியல. ஒரு விவசாயி அப்படிங்கிறவன் தன்னுடைய காலங்காலமாகத்தான் காத்து வரக்கூடிய மரபை பேணுவதற்காகத்தான் விவசாயம் செய்கிறானே தவிர அதில் அவனுக்கு லாபம் கிடையாது. பாருங்க, இப்போ ஒரு 5-6 நாளாக சரியான மழை, நல்ல மழை. எங்கே வரைக்கும் இருக்கு, தென்காசி வரைக்கும் தான் இருக்கு. தென்காசி கிழக்க மழை இல்லை. பழைய சாரல் என்ன செய்யும், சங்கரங்கோயிலுக்கு எட்டும் சாரல். இங்கே ஆலங்குளம் போகும், அங்கே அம்பைக்கு போகும், இந்த பக்கம் சிவகிரி வரைக்கும் சாரல் பெய்யும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இந்த சாரல் நின்று விடுகிறது. இந்த சாரலினுடைய தாக்கம் எங்கே இருக்கும், சங்கரங்கோயிலில் இருக்கும். சங்கரங்கோயிலில் பார்க்கலாம், ஆலங்குளத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு மத்தாளம்பாறைக்கு தெற்க மழை இல்லை. ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக இல்லை தோழர்களே. கொடூரமான காலகட்டத்திலே வாழ்கிறோம். இயற்கையை நாம் எந்த அளவிற்கு சேதப்படுத்தினோமோ அந்த அளவிற்கு அது என்ன செய்கிறது, இந்த மனித சமூகத்தை சேதப்படுத்துகிறது. மழை பெஞ்சா